இப்போ வந்து அன்புமணி எடுத்துக்கிட்டா, போன முறை பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு. அதுக்கடுத்து ஜி.கே. வாசன் எடுத்துட்டா, அவரும் பிஜேபி கூட்டணி. அப்ப கூட்டணி கட்சிகள் குடுக்கறத அவரு வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். இல்ல நீங்க சொல்ற 2 பேருமே வித்தின் கோட்ஸ் துரோகிகள் அப்படின்ற மாரி தான் அதிமுக ஃபீல் பண்ணுது. அதனால தான் அந்த கொஸ்டின கேட்கிறேன். அன்புமணி வந்து போன தடவ அதிமுக கூட்டணி பக்கம் வராம பாஜக கூட்டணி போனது அதிமுகவால மறக்கவே முடியல. ஜி.கே. வாசனாவது இஸ் நேஷனல் லீடர். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அவர் தேசிய தலைவர். அவர் வந்து பாஜக கூட தான் போவார். அது ஒண்ணும் அது பெருசா எடுத்துக்கல அவங்க. ஆனா அன்புமணி போனது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா அன்புமணிக்கு குடுத்து ஏமாந்ததுக்கும், விஜயகாந்த் குடுக்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நெறையா இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அந்த 2 சீட்ல 1 சீட் இழக்க அவங்க தயாரா இல்ல. சிம்பிள். 2 சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ 10 சீட் இருந்ததுன்னா, சரி ஆளுக்கு ஒரு சீட் குடுக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு வரலாம். ராஜ்யசபாலயே எப்பவுமே 4 சீட்டு 2 சீட்டு தான் வரும். அது அவங்களோட எண்ணிக்கைய பொறுத்து, எம்.எல்.ஏ.வோட எண்ணிக்கைய பொறுத்து அது. ஆகவே இது வந்து இவங்க குடுக்கலேன்னு குறைபடுறத விட, பிராக்டிகல் ரியாலிட்டி என்னங்கிறத பார்க்கணும்.